சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இன்று ஒருபோதும் இனிமேல் பாஜகவோடு கூட்டணி கிடையவே கிடையாது. என்றுமே அவர்களோடு மறுபடியும் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அதே மேடையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவிற்கும் பிஜேபிக்குமான தேர்தல் கூட்டணியை இன்று அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு நேரங்களிலே தொடர்ந்து பிஜேபியுடைய மக்களுக்கு எதிரான பல்வேறு மசோதாக்களை, திட்டங்களை எதிர்த்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மேடையிலே இன்று மௌனமாக அமர்ந்து அந்த கூட்டணியை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிந்தது. இது பட்டவர்த்தனமாக, தெளிவாக தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பிலேயே இருக்கிறார்கள். இந்த கூட்டணி மீண்டும் உருவாகும் என்பதை சுட்டி காட்டி கொண்டிருந்தார்கள். அந்த உண்மை இன்று வெளியாகி இருக்கிறது. மக்களை அவர்கள் வெகு நாள் ஏமாற்ற முடியாமல் அந்த கூட்டணியை இன்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். மேடம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி இதுவரைக்கும் திமுக எதுவுமே சொல்லல. அவங்க தான் பட்டியலிட்டு காமிக்கிறது அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதை பற்றி இல்லைங்க, ஒரு தமிழ் சங்கம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி காசி தமிழ் சங்கத்தில் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அது நாங்கள் தமிழுக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காசி தமிழ் சங்கம் நடத்துறதுங்கிறது தமிழ் காசிக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதனால் தமிழ் எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியவில்லை. முதலமைச்சர் அவர்கள் பல முறை தொடர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்திற்கு கிட்டத்தட்ட 2400 கோடிக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் செலவழிக்கிறது. ஆனால் தமிழுக்கு இவங்க வளர்க்குறதா சொல்லக்கூடிய தமிழுக்கு 100 கோடி கூட அவங்க ஒதுக்கீடு செய்வது இல்லை. இப்படி ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி, தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் கூட தமிழ் சொல்லி கொடுப்பதற்கான நிரந்தரமான ஆசிரியர்களை நியமிக்காத ஒரு ஆட்சி என்ன தொண்டை தமிழுக்காக அவர்கள் செய்துவிட முடியும்? எங்கேயாவது போகும்பொழுது பிரதமர் திருக்குறளை சொல்லுவதும், நிதியமைச்சர் அவர்கள் திருக்குறளை எடுத்து மேற்கோள் காட்டுவதும் தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? ஹிந்தியை தொடர்ந்து திணித்து கொண்டிருப்பதை தவிர அவங்க தமிழுக்காக எதையும் செய்ததாக நாம் கிடையாது. அதை தாண்டி மும்மொழி கொள்கையை திணிப்பதாக இருக்கட்டும், எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை நிறுத்தி வச்சுட்டு நமக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும், இப்பொழுது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் போர்ட் பில்லாக இருக்கட்டும், சிறுபான்மையருக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையாகட்டும், இது அத்தனையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் என்று சொன்ன அதிமுக அதோடைய தலைவர் இன்று அவருடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் சமீபத்தில் தான் சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே. ஆனால் இன்று அதே மேடையிலே யார் அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவரோடையே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்.
அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை, பேரறிஞர் அண்ணா, அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. யாருடைய தலைமையில் கூட்டணி அமையுதோ அவங்க தான் வந்து அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையில் அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார். என்று அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால் இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்தரும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, சிறுபான்மையர் மிக தெளிவாக அவங்களை எந்த காலத்திலையும் நம்பியது இல்லை. வந்து வரக்கூடிய தேர்தலில் இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம், இதுக்கு சரியான பாடத்தை மக்கள் அவர்களுக்கு கற்றுத்தருவார்கள். இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தங்களால் முடிந்த அளவு ஒரு ரத்ன கம்பளத்தை அவர்கள் விரித்திருக்கிறார்கள். அதுதான் வந்து இன்றைக்கி அவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். தமிழ்நாடு தான் வந்து இன்றைக்கி அந்த ஒரு பாசிச அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு ரத்ன கம்பளம் விரித்து அந்த கதவுகளை திறந்துவிட ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு சொல்லித்தருவார். நீட் விவகாரத்தில் அதிமுகவோடு கலந்து பேசி முடிவெடுப்போம்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? ஏன் முன்னாடி ஆட்சியில் இருந்த பொழுதே அதை கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா? அதை எடுக்க முடியாதவர்கள் இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் என்ன முடிவை அவரோடு கலந்து பேசி அவர்கள் இன்னைக்கு அறிவிக்க சொல்லுங்கள். நீட் தேர்வு இல்லை, தேவையில்லை தமிழ்நாட்டுக்குன்னு. திமுக ஆட்சியில் பல ஊழல்கள் செய்யப்பட்டு இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. அந்த ஊழல்களை மறைக்கிறதுக்காக தான் மும்மொழி கொள்கையை வந்துட்டு கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. மும்மொழி கொள்கை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்கங்க. நம்ம வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். ஹிந்தி திணிப்பை அந்த மும்மொழி கொள்கையின் வழியாக கொண்டு வருவதை நாம் எதிர்க்கிறோம். 2 மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டிலே வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அது இன்று நேற்று உருவான நிலைப்பாடு கிடையாது. வந்து 30களிலிருந்து வந்து தமிழ்நாடு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டு தான் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி கொள்கை தொடர வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவிப்பது இந்த நீண்ட வரலாற்றின் அடிப்படையில் தான். அதனால் இன்று ஆட்சியில் இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் இதை எதிர்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாடு இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் இதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடி இது 3ஐயும் அவர்களை அடக்குவதற்காக, அவர்களை ஒடுக்கி விடுவதற்காக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் மீது இந்த இன்கம் டேக்ஸ், சிபிஐ, இடியை அவங்க பயன்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 95% இடி கேசஸ் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது போடப்படுகிறது. ஆனால் கன்விக்ஷன் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% கூட அது தொடுவது கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு பொய்யான வழக்குகளை அவர்கள் போடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. இதே வழியில் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மையும் அவர்கள் மிரட்டி விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க. அதனால் இவங்க வந்து தான் ஆட்சியிலே செய்யக்கூடிய தவறுகளை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட வழக்குகளை தொடுக்கிறார்களே தவிர, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களே தவிர நாம் திசை திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது.
அவருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. வரக்கூடிய தேர்தல் முடிவுகளில் அதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக வந்து பாஜகவோட அடிமைகள், அவங்க சொல்கிறபடி தான் இவங்க ஆடுறாங்க. அவங்க கவர்மெண்ட்டில் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும் திமுக இப்படியும் அவங்க கூட இப்போ கூட்டணி வைக்கும் போது இன்னைக்கு அமித்ஷா கிட்ட கேள்வி எழுதும்போது என்ன ஒரு கேள்வி எழுதிருந்தாங்கன்னா, இவங்ககிட்ட வந்து எந்த ஒரு நிபந்தனையும் எதனா வச்சுருந்தாங்களா, எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அண்ணாமலையை வந்து அடுத்த தலைவர் பதவிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வச்சதாக தகவல்கள். இல்லைங்க, நம்ம தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து கட்சியையும் ஆட்சியையும் அங்கே அடகு வைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை அப்பொழுது சொல்லி கொண்டிருந்தோம். இப்போ மறுபடியும் கொண்டு போய் அடகு கடைக்கு போய் அந்த வாசலில் நின்றுட்டுருக்காங்க. அந்த அடகு கடை வாசலில் நிற்கிறவங்க வந்து என்ன நிபந்தனை வைக்க முடியும்? தேசிய அளவில் வந்து மோடி தலைமையிலையும் சட்டமன்ற அளவில் வந்து எடப்பாடி தலைமையிலையும் வந்து தேர்தல் சந்திக்க போகிறதா அமித்ஷா சொல்கிறாரு. ஏங்க, யார் தலைமையில் தேர்தலை சந்திக்கிறோமோ அவர் பேசணும் இல்லையா? அந்த மேடையில் அவர் பேசுகிறதுக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்புறம் யாருடைய தலைமையில் உண்மையிலேயே அந்த தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. இந்த கூட்டணி வந்து அடுத்த ஓராண்டு எலெக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து திமுகவோட ஊழல், திமுகவோட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி அடுத்தடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு இதை வந்து நமக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி இல்லைங்க, மணிப்பூர் வந்து இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு பதிலையாவது வந்து ஒன்றிய அரசாங்கம் சொன்னால் வந்து அவங்களுக்கு மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கோ லா அண்ட் ஆர்டர் பற்றி பேசுகிறதுக்கோ உரிமை இருக்குது, நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார். அதனால் வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த தவறான பொய்யான குற்றச்சாட்டுகள் எத்தனை வேண்டுமென்றாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியும், மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இல்லைங்க, முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைவராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வந்து ஒருவருக்கு எத்தனை முறை தண்டனை தருவது அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்ய வேண்டும். அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. என்னுடைய கண்டனத்தை நான் காலையில் தெரிவித்தேன்.